Hello dear brothers and sisters. So welcome to Indian Polity இந்திய அரசியலமைப்பு. ஸோ அடுத்து நம்ம ஷெட்யூல் படி நம்ம கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்தியன் பாலிட்டி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள்னு சொல்லக்கூடிய உள்ளாட்சி அரசாங்கங்கள், புரியுதா? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ், புரியுதா? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பார்க்கும்போது நம்ம கிராமப்புற அளவிலையும் இருக்கும், நகர்ப்புற அளவிலையும் இருக்கும், புரியுதா? கிராமப்புற அளவில் நம்ம என்ன சொல்லணும்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் லோக்கல் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க, புரியுதா? இதே நகர்ப்புறம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் லோக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, யூஎல்பி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இதை சார்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதன் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகள், உள்ளாட்சி அரசாங்கங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக, சரியா, நம்ம தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது காலங்காலமாக, ஸோ நம்முடைய வரலாறுல உள்ளாட்சி அமைப்புகள்லாம் எப்படி இருந்துச்சு, காலங்காலமாக அதனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய காலகட்டத்தில் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஸோ பஞ்சாயத்து அமைப்புகள் வந்து உருவாக்குவதற்கு தேவையான என்னென்ன குழுக்கள்லாம் வந்துச்சு, புரியுதா? அவங்களுடைய முன்னேற்பாடுகள் என்ன, அவங்களுடைய பரிந்துரைகள் நம்ம டீட்டெயிலாக பார்க்க மாட்டோம். பரிந்துரைகள் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நான் சின்ன வீடியோஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 73வது மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 கொண்டு வரப்பட்டது. அதன் மூலயமா தான் இப்போ இந்தியாவில் நம்ம பஞ்சாயத்து சிஸ்டம் சொல்லக்கூடிய அதை உள்ளாட்சி அமைப்புகள்ன்றது இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ 73 அப்படின்றது கிராமத்துக்கும், 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம்ன்றது நகர்ப்புறம் சார்ந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இருக்குது, சரியா? ஸோ இது நம்ம ஓவராலாக நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, நம்ம 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய யூனிட், அதே போல் வந்து பார்த்தோன்னா நம்முடைய இந்தியன் பாலிட்டியில் இருக்கக்கூடிய சிலபஸ் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் குரூப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்துங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது பிரிண்டபிள் ஃபார்மில் இருக்கும், நீங்கள் பிரிண்ட் போட்டு நீங்கள் படிச்சிக்கலாம், சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸில் இப்போ பார்க்க போகிறது, ஓகேவா? ஸோ அதே பிடிஎஃப் தான் இது. கிளாஸில் உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, இப்போ வீடியோ கொஞ்சம் பிரைட்டாக வந்துருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பிளாக் கலரில் பேக்ரவுண்ட் இருக்கும். இதே தான் ஒயிட் கலர்லையும் மெட்டீரியல் குரூப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன், சென்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போடலாம், ஓகேவா? ஸோ உள்ளாட்சி அரசாங்கங்கள் பார்க்கலாமா? ஸோ உள்ளாட்சி அரசாங்கம், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஓகே ஃபைன், ஒரே நிமிஷம். ஓகே, நல்லா பாருங்க. பொது ஆண்டுக்கு முன் 600 முதல், அதாவது பொது ஆண்டுக்கு முன்னாடி, அதாவது நம்ம கிறிஸ்துவ பிறப்புன்னு சொல்கிறோம் இல்லையா? அதான் கிபின்னு சொல்லக்கூடிய, கிமுன்னு சொல்லக்கூடியதான் பொது ஆண்டுக்கு முன். கிபின்றது பொது ஆண்டு, இல்லை பொது ஆண்டுக்கு பின், ரெண்டும் ஒன்று தான், ஓகேவா? ஸோ அப்போ கிமுன்னு சொல்லக்கூடிய பொது ஆண்டுக்கு முன் 600லேருந்து கிபின்னு சொல்லக்கூடிய பொது ஆண்டுக்கு பின், இல்லை பொது ஆண்டு 600 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் புத்த மற்றும் சமண இலக்கியங்களில் கிராமங்கள் அளவு, அந்த இலக்கியங்களில் கிராமங்களுடைய அளவு, ஏன்னா வந்து பார்த்தோன்னா இப்போ உள்ளாட்சி அமைப்புகள் பார்க்குறோம் இல்லையா? அப்போ உள்ளாட்சி அமைப்புகள்லாம் என்னது, கிட்டத்தட்ட கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறம் சார்ந்த அரசாங்கங்கள் எப்படி இருந்தது, அதுக்குள்ளே ஏதாவது அரசாங்கம் இருந்ததா, சின்ன நிர்வாக அமைப்புகள் எதாவது இருந்ததா, இதை பற்றி படிக்கிறது தான், ஓகேவா? ஸோ அப்போது புத்த மற்றும் சமண இலக்கியங்களில் கிராமங்கள் பாருங்கள், கிராமங்களுடைய அளவு மற்றும் வாழும் முறை, மக்கள் வாழக்கூடிய முறை, இதை பற்றிலாம் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. எதில்? புத்த மற்றும் சமண இலக்கியங்களில் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில், சரியா? இது சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், கிராமங்களை பற்றின சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அடுத்து பாருங்களேன், புத்த மற்றும் சமண மத அமைப்புகளில் மக்களாட்சி நடைமுறையில், இந்த அமைப்புகளில் இதை ஃபாலோ பண்ண மக்கள் அவங்களுடைய அமைப்புகளில், அவங்களுடைய வட்டார பகுதிகளில் மக்களாட்சியின் நடைமுறையில் மக்களாட்சியுடைய தத்துவத்தின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் முடிவுகள் எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அடுத்து பாருங்க, கௌட்டில்யருடைய அஸ்தசாஸ்திரம். ஸோ அஸ்தசாஸ்திர நூலில் கிராம நிர்வாகம் பற்றிய விரிவாக கௌட்டில்யர் அர்த்தசாஸ்திரத்தில் சொல்லியிருக்காரு. இதன் அடிப்படையில் மௌரியருடைய ஆட்சி காலத்தில் கிராமமும் மாவட்ட நிர்வாகமும், புரியுதா? கிராமமோ மாவட்டமோ அவங்களுடைய நிர்வாகத்தின் அடிப்படையில் நம்ம என்ன சொல்கிறோம், நாடு அதை வந்து பார்த்தோன்னா சின்ன மாகாணங்களாக பிரித்தாங்க. அப்புறம் வட்டார பகுதியில் இருந்தது, அப்புறம் கிராம பகுதியில் இருந்து, இப்பெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி அதெல்லாம் அழகுகள் இல்லையா? அதனுடைய நிர்வாகத்தினுடைய அழகுகள். அதுபோல் அவங்களுடைய நிர்வாகத்தில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய கிராமமோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மாவட்டமோ நிர்வாக அலகுகளாக இருந்துச்சு. அதுக்கான என்ன சொல்கிறோம், எவிடன்ஸ்ன்றது, சான்றுகள்ன்றது இந்த அர்த்தசாஸ்திர நூலில் சொல்லப்பட்டிருக்குது மௌரியருடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள். இதெல்லாம் எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் டைப்பில் இதெல்லாம் கொடுத்து கேட்கலாம். இந்தியன் பாலிட்டி அப்படின்றதுக்காக டேரெக்டாக கான்ஸ்டியூஷனில் இப்போ என்ன மாடர்னில் இருக்கோ, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்க்குறது மட்டும் இல்லாமல், ஸோ பாஸ்ட்டில் என்ன இருந்துச்சு, எப்படி நம்ம கிராம அமைப்புகள் இருந்தது, மாவட்ட அளவில் அமைப்புகள் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லது, புரியுது? அப்போ ஒரு ஃப்ளோ கிடைக்கும் நம்மளுக்கு, ஓகேவா? காலங்காலமாக எப்படி அந்த கிராம அமைப்புகள், நிர்வாக அமைப்புகள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ச்சி அடைஞ்சது, இன்றைக்கி எப்படி வந்து பஞ்சாயத்து ராஜ்ன்றது வந்துச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு பரிணாம வளர்ச்சி அடிப்படையில் நம்ம பார்க்குறோம், ஓகேவா? அடுத்து பாருங்கள், முந்தைய சோழர்னா ஒன்றும் கிடையாது. முந்தைய சோழர் அப்படின்றது சங்க காலத்தில், இப்போ பாண்டியர்கள்ன்றது சங்க காலத்தில் நம்ம பெருமளவு படிக்கிறோம் இல்லையா? அந்த ஒரு காலகட்டத்தில் சோழர்களும் வந்திருப்பாங்க, அதுதான் முந்தைய சோழர்கள், புரியுதா? அப்போ முந்தைய சோழருடைய காலத்திலும் சரி,
அதுக்கப்புறம் அந்த களப்பிரருடைய காலத்திலையும் சரி உள்ளாட்சி அரசாங்கங்கள் பற்றி சிறிதளவே ஆதாரங்கள் கிடைத்தன. பெருமளவு ஆதாரங்கள் உள்ளாட்சி அமைப்புகளை இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் கிடையாது. சின்ன சின்ன மக்கள் குழுக்களாக வாழ்ந்தாங்க, அவங்களுக்குள்ளேயே முடிவுகள் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிய ஆதாரங்கள் மட்டும்தான் கிடைச்சது. பெரிய அளவில் ஆதாரங்கள் கிடைக்கல. அடுத்து பாருங்க, ஆனால் ஆதாரங்கள் இருக்கா இருக்கு பாருங்க, ஆதாரங்கள் இருக்கா இருக்கு, ஸ்டேட்மெண்ட்ல இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். இருக்குன்ற மாதிரி தானே அது கரெக்ட் தான். ஓகேவா, சிறிதளவு இருந்தாலும் இருக்கு இல்லையா, அப்போ அது கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, பாண்டியருடைய காலத்தில், அதுக்கு பின்னாடி வந்த பாண்டியருடைய காலகட்டத்தில், அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா அந்த இடைக்கால பாண்டியர்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, புரியுதா? ஸோ புது ஆண்டு என்ன சொல்லுவோம், 5, 6, 7 இந்த ஒரு நூற்றாண்டுகளில், அதான் இடைக்காலம். அந்த பாண்டியர்கள், அந்த பாண்டியருடைய காலத்திலையும் அதே காலகட்டத்தை சேர்ந்த பல்லவருடைய காலம், பல்லவருடைய காலகட்டத்திலையும் உள்ளாட்சி அரசாங்கங்கள் பற்றிய குறிப்பு இருக்கா இருக்கு. இங்கே பாருங்க, ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. ஓகேவா, ஓகே. இப்போ இந்த உள்ளாட்சி அமைப்புகள் பற்றிய ஒரு நிர்வாகம் இருந்துச்சு, உள்ளாட்சி அமைப்புகளின் அடிப்படையில், கிராம அந்த நிர்வாகத்தின் அடிப்படையில் பொதுவாக உள்ளாட்சி அமைப்புன்ற ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமளவு ஆதாரங்கள் மற்றும் அதனுடைய உச்சநிலை எந்த ஒரு காலகட்டம்னா பிற்கால சோழர்கள். புரியுதா? அப்போ பிற்கால சோழர்கள் அல்லது தஞ்சை பேரரசு சோழர்கள் சொல்லுவோம். அதாவது பிற்கால சோழர்கள் அப்படின்னாலும் தஞ்சை சோழர்கள் அப்படின்னாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பிற்கால சோழர்கள் அல்லது தஞ்சை சோழ பேரரசு காலத்தில் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் உச்சநிலையை அடைந்தது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சில சான்றுகள், என்ன சான்றுகள் பாருங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உத்திரமேரூர். ஸோ உத்திரமேரூரில் இருக்கக்கூடிய முதலாம் பராந்தக சோழனுடைய கல்வெட்டு, அவருடைய காலம் பாருங்க, பொது ஆண்டு 1919 1922, இது இடைப்பட்ட காலகட்டத்தில் அந்த ஒரு கல்வெட்டு. சரி, அவருடைய காலம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஊரிலும் இந்த ஒரு கல்வெட்டு மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கல்வெட்டில் ஒவ்வொரு ஊரிலும் கல்வெட்டு செப்பேடு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு ஊரிலும் ஒரு சபை இருந்துச்சு பாருங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சபை இருந்துச்சு. ஓகே, அந்த சபை வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மற்றும் மகா சபை, ஒன்று ஊருன்னு சொல்லுவாங்க, இல்லை பெரிய அளவில் இருந்துச்சுன்னா அது மகா சபை அப்படின்னு சொல்லக்கூடிய இருவிதமாக அந்த ஒரு சபையை, ஊர் சபையை அழைச்சிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகளுக்கு துணை புரிதல். இந்த ஊர்ன்ற அமைப்பில் இருக்கவங்க, இந்த மகா சபைன்ற அந்த ஊருடைய அமைப்பில் இருக்கிறவங்களாம் இவங்களுக்கு என்ன வேலைன்னா, இப்போ அரசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளை இடுறாரு, இல்லை வந்து ஒரு அரசனுடைய நிர்வாக செயல்பாடுகள் ஏதாவது செயல்படுத்தணும் அப்படின்னா அதிகாரிகளுக்கு இவங்க துணை புரிகிறது இந்த ஊர் மற்றும் மகாசபை உறுப்பினருடைய வேலை. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்க, இது 2 பார்த்துட்டோமா. அதுக்கடுத்து 3வது 4வது நிலைன்றது நிர்வாகத்தில் இருக்குது பாருங்க. 3வதா நகரம் சொல்லக்கூடியது. நகரம் அப்படின்றது வியாபார மையங்கள். இப்போ வியாபாரிகள், ட்ரேட் செய்கிறவங்க இவங்களாம் வந்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு, அவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ், இந்த இடத்துல இருந்த 3வது அமைப்பு. 4வது வந்து பார்த்தீங்கன்னா நாடுன்றது கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்க, இந்த வியாபார மையங்கள் இதெல்லாம் இல்லாமல் கிராமங்கள் மற்றும் அரசுடைய மற்ற பல்வேறு பகுதிகளை சார்ந்த ஒரு பெரிய அளவிலான ஒரு அமைப்பு தான், நிர்வாக அமைப்பு தான், அழகு தான் இந்த நாடுன்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 4வது நாடு அப்படின்றது கிராமம் மற்றும் மற்ற பகுதிகளை உள்ளடக்கியது. ஓகேவா? இவங்களுடைய வேலை என்னன்னா, நில சம்பந்தப்பட்ட கட்டுப்பாடு, நிலத்தின் மீதான கட்டுப்பாடு, அதில் வரி விதிக்கிறது, வரி வசூல் செய்கிறது, இதெல்லாம் இவங்களுடைய வேலை. ஓகேவா? அப்போ நில கட்டுப்பாடுகள், அதில் இருக்கக்கூடிய கோயில், அங்கே இருக்கக்கூடிய நீர்ப்பாசனம், இது எல்லாத்தையும் நிர்வகிக்கிறது, வரி வசூல் செய்கிறது, மூலதனத்தின் அடிப்படையில் அந்த மாதிரி பணிகளுக்கெல்லாம் கடன் வழங்குறது பாருங்க. அரசு அந்த நிர்வாக குழுக்கள்லாம், நிர்வாக அமைப்புகள் கடன் வழங்கிருக்கு. தொண்டு நிறுவனங்களை நிர்வகித்தல், இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த அமைப்பு பார்த்துருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, கிராமத்தின் அனைத்து ஆண்களும் உறுப்பினர்கள். ஒரு சபை இருக்குன்னா, ஒரு கிராம சபை இருக்குன்னா, கிராமத்துடைய அனைத்து உறுப்பினர்களே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆண்கள் மட்டும்தான். அனைத்து ஆண்களும், எல்லா ஆண்களுமே அதனுடைய உறுப்பினர்கள் அப்படின்றத பார்த்துருப்போம். 30 உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஒரு சதுர்வேதி மங்கலம் பார்த்துருப்போம் இல்லையா? இந்த மாதிரிலாம் நம்ம இன்ஃபர்மேஷன் படிச்சிருப்போம். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. ஸோ இது மூலமா பொது பிரச்சனைக்கு தீர்வு எட்டியிருப்பாங்க. ஸோ இதான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ஓகேவா? சின்ன ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு காலகட்டத்தை சேர்ந்த முதலாம் ராஜராஜன் அவருடைய காலகட்டத்தில் இந்த உள்ளாட்சி அமைப்பு சார்ந்த ஒரு விஷயம் பாருங்களேன், ஒன்றுமே கிடையாது. நாட்டுக்கு துரோகம் செய்த துரோகிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு பாருங்க ஒரு மகாசபை. எந்த மகாசபை? வீரநாராயண சதுர்வேதி மங்கலம் சொல்லக்கூடிய ஒரு பகுதி, ஒரு ஊர். சரியா? ஊர் அதனுடைய மகாசபைக்கு அரசரை ஆணையிடுறார். புரியுதா? நாட்டுக்கு துரோகம் எடுத்து அந்த துரோகிகளுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மகாசபைக்கு ஆணையிடுறாரு. இந்த மகாசபைக்கு ஆணையிடுறாரு. அப்போ அந்த ஒரு காலகட்டத்திலே ஒரு மகாசபை இருந்துச்சு, ஒரு ஊர், அதில் ஒரு சபைன்றது இருந்துச்சு, ஒரு கிராம அளவில் ஒரு சபைன்றது இருந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேவா? ஒரு சான்று. ஓகேவாமா? அடுத்து பாருங்க, பண்டைய மற்றும் இடைக்கால தென்னிந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் வளமையான செயல்பாடு குறித்த குறிப்புகள். இவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய மற்றும் இடைக்கால இந்தியாவில், முக்கியமாக தென்னிந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்கம் சார்ந்த அமைப்புகள் இருந்துச்சு, அதை பற்றின ஒரு சான்றுகளா இவங்களுடைய குறிப்புகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு.
புரியுதா? அந்த குறிப்புகள் எழுதுனது யார் யார்? சார் சார்லஸ் மெட்காஃப் அவர்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சார் சார்லஸ் ஜார்ஜ் பேர்ட்வுட், அதே போல் எல்பின்ஸ்டன். ஓகேவா? ஸோ இவங்களுடைய குறிப்புகளில் மத்திய இடைக்கால மற்றும் பண்டைய கால தென்னிந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகளுடைய சான்று கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இது பண்டைய காலகட்டம் நம்ம பார்க்குறோம். பண்டைய காலகட்டத்தில் பொதுவாகவே நம்ம தென்னிந்தியா பகுதியில், முக்கியமாக தமிழக பகுதியில் உள்ளாட்சி அமைப்புகள் இருந்ததுக்கான சான்றுகள் முக்கியமாக பிற்காலத்தில் உச்சநிலையில் இருந்துச்சு. பிற்கால சோழருடைய காலகட்டத்தில் உச்சநிலையில் இருந்து அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? ஓகே, அடுத்து இடைக்காலகட்டத்துக்கு வரும். பால் ஓவர் இந்தியா இடைக்காலகட்டத்துக்கு வரும். அப்படின்னா இடைக்காலகட்டத்தை பொறுக்க என்ன அப்படின்னா நிலப்பிரபுத்துவம் அப்படின்றது இல்லையா? நிலப்பிரபுத்துவம், லேண்ட்லார்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துருக்கும். ஸோ சுல்தான்கள் ஆகட்டும், இல்லை அடுத்து வந்து முகலாயர் காலகட்டத்திலே ஆகட்டும், பொதுவாக இங்கெல்லாம் வந்து ஜமீன்தாரி முறை, இந்த லேண்ட்லார்ட்ஸ் இவங்களுடைய என்ன சொல்கிறது ஆதிக்கம்ன்றது அதிகமாக இருந்திருக்கும். அப்போ எல்லா முடிவுகளும் இவங்க சொல்கிறதா மக்கள்ன்றது கேட்டாகணும். அப்போ கிராமத்தில் ஒரு சபைன்றதை கூட்டி மக்களே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து அவங்களுக்கான பிரச்சனைகளையோ புது பிரச்சனைகளையோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தையோ செயல்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கான அதிகாரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிலப்பிரபுகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஜமீன்தார்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அதிகமான தாக்கம்ன்றது இவங்களுடைய ஆதிக்கம்ன்றது அதிகமாக இருந்திருக்கும். புரியுதா? அப்போது மக்களாட்சி சார்ந்த உள்ளாட்சி அரசாங்கங்கள் அங்கே செயல்படுவதற்கான காரணம்ன்றது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பாசிபிலிட்டிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். அதான் சொல்லியிருப்பாங்க, இடைக்காலகட்டத்தில் நிலப்பிரபுத்துவத்தின் முறையின் தாக்கத்தினால உள்ளாட்சி அமைப்புகள் முக்கியத்துவம் குறைந்தது. சரியா? அதனுடைய குறைந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, அதே போல முகலாயருடைய காலத்தில் நிர்வாக பிரிவுகளை சொல்றாங்க. சரியா? பராக்னாஸ்ன்னு சொல்லக்கூடிய மாகாணங்கள், அதாவது மாநிலங்கள் ஆளுநருடைய கீழே இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கார், இந்த மாகாணத்துடைய உட்பிரிவுகள் சின்ன சின்ன நாடுகளா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபராக்காஸ்ன்னு சொல்லக்கூடிய பல கிராமங்கள் கொண்ட ஒரு தொகுப்பு. ஃபர்கானான்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் பல கிராமங்கள் கொண்ட ஒரு தொகுப்பு, சின்ன சின்ன கிராமங்களை சேர்ந்த ஒரு தொகுப்பு. இப்போ எப்படி நம்ம வட்டாரம் சொல்கிறோம், அதான் அப்போ ஃபராக்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது நிர்வாக அறிவு அது என்ன சொல்கிறது அலகுகளாக இருந்துச்சு. இதன் அதிகாரிகள் அரசால் நியமனம். அப்போ இந்தந்த நிர்வாக அலகுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான அதில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அதனுடைய தலைவர்கள் எல்லாமே அரசனால் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, நியமனம் செய்யப்பட்டிருப்பாங்க. மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஓட்டெடுப்பு நடத்தியோ இல்லை குழுக்கர முறையிலையோ தேர்ந்தெடுப்பாங்க கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, முகலாயருடைய இறுதி காலகட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் வீழ்ச்சியை கண்டன. முகலாயருடைய இறுதி காலகட்டத்தில் அதனுடைய உள்ளாட்சி அமைப்புகள் வீழ்ச்சியை கண்டன. எல்லாம் ஸ்டேட்மெண்ட் டைப். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து நம்மள கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அடுத்து ஆங்கிலேயருடைய ஆட்சி காலகட்டத்தில் பார்க்கும்போது பிளாசி4 ஃபர்ஸ்ட்டு பிளாசி4க்கு பின்னாடி புதாண்டு 1757 நடந்துச்சு இல்லையா? ஸோ பிளாசி4க்கு பின்னாடி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வங்காள நவாபிடமிருந்து வரி வசூல் செய்யும் அதிகாரம் பெற்றது. அப்போ என்ன அர்த்தம்னா, இங்கே இந்த பாயிண்ட் என்ன சொல்ல வருது, இதுக்கும் உள்ளாட்சி அரசாங்கத்துக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா, பொதுவாக இப்போ ஒரு கிராமம் இருக்குது, கிராமத்தில் உள்ளாட்சி அமைப்பு இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வரி வசூல் கிராம அளவில் என்ன சொல்ற சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, இந்த மாதிரி வரி வசூல் செய்யக்கூடிய அதிகாரம் என்றது இருக்கு இல்லையா? இருக்கா? அப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் பாருங்க, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வங்காள நவாபிடமிருந்து என்ன பண்ணிடுச்சு, வரி வசூல் செய்யக்கூடிய அதிகாரம் இவங்கள்ட்ட போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, வரி வசூல் செய்யக்கூடிய அதிகாரம் இவங்க வாங்கிட்டாங்க. அப்போ இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கும். அப்போ அதிக அளவு அங்கே ஒரு கிராம நிர்வாக அமைப்பு உள்ளாட்சி அமைப்புன்றது ஏதாவது இருந்திருக்குமான பெருமளவு இருந்திருக்காது. ஓகே, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் பெருமளவு இந்த ஒரு என்ன சொல்றது சென்ட்ரலைஸ்டு இந்த ஒரு நிர்வாக அமைப்புன்றது, அதில் நம்ம உள்ளாட்சி அரசாங்கம் சொல்றோம் இல்லையா? இப்போ நகர்ப்புறம் சார்ந்த உள்ளாட்சி அமைப்பு முனிசிபாலிட்டிஸ் என்ன சொல்றது முனிசிபல் கார்பரேஷன் இந்த மாதிரி நம்ம சொல்றோமா, ஒரு நகர அமைப்பில் அடிப்படையில் அந்த மாதிரி பம்பாய், மதராஸ், கல்கத்தா இந்த 3 இடத்துல மட்டும்தான் ஒரு கட்டமைப்புன்றது இருந்திருக்கும் நிர்வாகத்தில். புரியுதா? அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன அரசாங்கம் அதனுடைய கட்டமைப்பின் அடிப்படையில் இந்த இடத்துல மட்டும்தான் நிர்வாக கட்டமைப்பு இருந்திருக்கும். இதை தவிர மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராம மற்றும் மற்ற நகர பகுதிகளில் வியாபார மையங்களில் எந்த ஒரு கட்டுப்பாட்டின் கீழும் இயங்கவில்லை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க, மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியரின் கீழ் இயங்குகிறது. ஓகே, இது ஃபைன். அடுத்து பாருங்க, இந்த மாவட்ட நிர்வாகத்தின் கீழே தான் ஊரக பகுதிகள் அதன் கட்டுப்பாட்டில் இருந்தன. எதனுடைய கட்டுப்பாட்டில்? மாவட்ட ஆட்சியருடைய மாவட்ட நிர்வாகத்துடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்கும். புரியுதா? அப்போ மாவட்ட ஆட்சியர்கள் நியமிக்கப்படுறாங்க, மாவட்டங்கள் அமைக்கப்பட்டு மாவட்டங்கள்ன்றது உருவாக்கப்பட்டு மாவட்ட ஆட்சின்றது ஆங்கிலேய காலகட்டத்திலேயே அப்போவே இருந்திருக்கும். சரி, இப்போதான் மாவட்டம் கிடையாது, அப்போவே மாவட்டம் வந்திருக்கும். அப்போ ஆங்கிலேய ஆட்சியர்கள் என்ன சொல்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸாக இருந்திருப்பாங்க. அவங்களுடைய கட்டுப்பாடுலாம் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக பகுதிகள் கிராமங்கள் எல்லாமே இருந்திருக்கும். புரியுதா? ஸோ இதுதான். அப்போ தன்னிச்சையாக கிராமங்கள் இயங்கச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா? அடுத்து பாருங்க,
நவீன உள்ளாட்சி அடுத்த காலகட்டம் 1880களில் நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டவர் யாரு? ரிப்பன். சரியா, ரிப்பன். அதே போல உள்ளாட்சி அமைப்புகள், அதனாலதான் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுபவர் யாரு? ரிப்பன் பிரபு. அதான் ரிப்பன்றது ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா அதான் கேட்டு இதை அடிச்சு துவச்சு கொஸ்டின். புரியுதா? நிறைய டைம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் தான் உள்ளாட்சி அமைப்புகள் சார்ந்து அதை பார்த்தோன்னா பொதுவாக பஞ்சாயத்து, அதாவது கிராம அளவில் இருந்தாலும் சரி, இல்லை நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, பொதுவாக உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்லக்கூடிய லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம அதிகமாக படிக்கணும். புரிய ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய வரும். ஓகேவா? ஸோ உள்ளாட்சி அமைப்புகளுடைய அறிமுகம் எப்போ? 1882 ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு உள்ளாட்சி அமைப்புகளை உருவாக்கணும்ட்டு 1882 உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்கிறார் யாரு? ரிப்பன் அவர்கள். ஓகேவா? இதன் அடிப்படையில் மாவட்ட அளவில் மாவட்ட வாரியங்களை உருவாக்குறாரு. மாவட்ட வாரியங்களை உருவாக்கப்படுது. இந்தியாவில் நிர்வாகத்தை தாராளமயமாக்கும் நடவடிக்கைகள் எடுக்கிறாரு. ஓகேவா? இந்தியாவில் நிர்வாகத்தை தாராளமயம் லிபரலைசைஸ் பண்றாரு. ஓகேவா? லிபரலைசேஷன் காரணம் என்னன்னா டீசென்ட்ரலைஸ் பண்றது. டீசென்ட்ரலைஸ் மீன்ஸ் பரவலாக்கம் பண்றது. அதுதான் சார் பரவலாக்கம் பண்றது. இப்போ நிர்வாகம், இப்போ நீங்களும் நானும் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இருக்கேன், இப்போ நான் தான் இருக்கிறதுலே ஒரு ஹையர் அத்தாரிட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் தான் இருக்கிறதுல ஹையர் அத்தாரிட்டினா என்கிட்ட வந்து நிர்வாகம் இருக்கும். புரியுதா? அந்த நிர்வாகத்தை இப்போ என்கிட்ட மட்டும் இருக்குன்னா அது சென்ட்ரலைஸ் பண்றது. என்ன சொல்ற, அந்த அதிகார மையமே நான் தான். அதான் சென்ட்ரலைஸ்டா நம்ம மையப்படுத்துறது. ஓகேவா? டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்றா அந்த நிர்வாகத்துடைய அதிகாரம்ன்றது என்னது? டீசென்ட்ரலைஸ் பண்றது. அந்த அதிக மையத்தை பரவலாக்கம் செய்வது, டீசென்ட்ரலைஸ் பண்றது, இன்னும் பரப்புறது. அப்படின்னா அந்த அதிகாரம் ஒரு ஆள் இருந்து அடுத்தடுத்த நிலைக்கு அதிகாரம்ன்றது என்ன சார் கை மாறிக்கிட்டே போகும். அப்படின்னா மற்றவங்களுக்கும் அவங்களை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம்ன்றது கிடைச்சிக்கிட்டே போகும். புரியுதா? அப்படிதான் இப்போ எப்படி நம்ம சென்ட்ரல் லெவலில் இப்போ என்ன சொல்லுது, இப்போ நம்ம என்ன சொல்லுது, நம்ம நேஷனல் கவர்மெண்ட் இருக்கோம் இல்லையா, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்களா, அதுக்கப்புறம் அந்தந்த மாநிலங்களில் மாநில அரசுகள் இப்போ இருக்கா. ஓகேவா? அப்போ அங்கே ஒரு அதிகாரம், அங்கேருந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்டேட் லெவலில் அதிகாரம்ன்றது இருக்குது. மாநிலங்களுக்கு அதை சார்ந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கு, நிர்வாகத்தை சார்ந்தவங்களுக்கு அதிகாரம் கிடைக்குதா. ஓகேவா? இதையும் தாண்டி அதிகாரம்ன்றது கிராமப்புற அளவில் கிடைக்கணுன்றது தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் அரசாங்கன்ற கான்செப்டே. ஓகேவா? அதுபோல தான் நிர்வாகத்தை பரவலாக்கம் செய்தல். அது மூலமா என்ன சொல்றாரு? நிர்வாகத்தை பரவலாக்கம் செய்யறது அப்படின்னா என்னன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்றாரு. ஓகேவா? அடுத்து பாருங்க. உள்ளாட்சி அமைப்புகள் அப்படி உருவாக்குறோம் அப்படின்னா அதனுடைய பெரும்பாலான உறுப்பினர்களாகட்டும், தலைவர்களாகட்டும், அதிகாரிகள் அல்லாதவரை, ஆல்ரெடி அரசுல அதிகாரிகளா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட எடுத்துட்டு போய் உள்ளாட்சி அமைப்புகளை கொடுத்துரும் அப்படின்னா திரும்பவும் டாமினேஷன்றது இருக்கும். புரியுதா? அப்ப அரசு அதிகாரிகள் அல்லாதாரை கொண்ட உள்ளாட்சி அமைப்புகள் பெரும்பாலும் அமைக்கப்படணும் அப்படின்றதுதான் ரிப்பனுடைய கருத்து. ஓகேவா? அடுத்து பாருங்க. பெரும்பாலும் இந்த உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் இல்லாத உறுப்பினர்களாக உள்ள இருந்தாலும், நபர்கள் உள்ள இருந்தாலும், அதுல பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கணும். மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அதுக்கும் எல்லா மக்களாலையும் கிடையாது, குறிப்பிட்ட அளவில் மக்களுக்கு தான் அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைன்றது அப்போ ஒரு கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து 500 உள்ளாட்சி அமைப்புகள்ன்றது உருவாக்கப்பட்டிருந்தது. அதில் 3/2 பங்கு அதிகாரிகள் அல்லாதோர். ஓகேவா? அதாவது ஆல்ரெடி ஒரு பவரில் இல்லாதவங்கள என்ன பண்ணியிருக்காங்க கொண்டு அந்த உள்ளாட்சி அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. புரியுதா? இருந்தாலும் அந்த அதிகாரிகள் அல்லாதவரை யார் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் தான் பரிந்துரைச்சு டிசைட் பண்ணுவார். இருந்தாலும் அப்போ ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்துச்சாங்கன்னா கிடையாது. இருந்தாலும் என்னது, மாவட்ட ஆட்சியர் தான் பரிந்துரைப்பார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புடைய ஒரு தலைவராக உறுப்பினராக ஆகணும்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் இவங்கள்ட்ட தான் இருந்திருக்கும். புரியுதா? அப்போ கிட்டத்தட்ட என்னன்னா இங்கே அதிகாரிகள் அல்லாதவரை நம்ம படிக்கிறோம், இருந்தாலும் இன்டைரக்டா ஒரு கண்ட்ரோல்ன்றது மாவட்ட ஆட்சியர் மூலயமா இருந்திருக்கும். புரியுதா? இப்போ மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றது, இப்போ ஒருத்தர் நல்லது செய்யறான், அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவனை டக்குன்னு எடுத்து ஒரு உள்ளாட்சி அரசாங்கத்தில் நிர்வாகத்தில் போடலாம்னு சொல்லிட்டு போடுவாரா? போட மாட்டார். அவருக்குன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா தான் அவர் ஒன்று பண்ணியிருப்பார். ஓகேவா? அப்பயும் முழுமையாக ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்புன்றது இயங்கலை. இருந்தாலும் மாவட்ட ஆட்சியருடைய பரிந்துரைப்பில் அதிகாரிகள் அல்லாதார நியமிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. மாவட்ட வாரியங்களை உருவாக்கணும்னு சொல்லியிருப்பார் இல்லையா. இந்த மாவட்ட வாரியங்களுடைய பணி என்னன்னா 1909 வரைக்கும் என்னன்னா கல்வி சார்ந்த விஷயம், காவல், கல்வி, கிராம துப்புரவு, இது சார்ந்த பணிகளை இவங்க மேற்கொண்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கிராமங்கள் மற்றும் கிராம சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் காவல், அந்த பகுதிகளுக்கான கல்வி மற்றும் அதனுடைய துப்புரவு பணிகளை இந்த மாவட்ட வாரியங்கள்ன்றதை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபைன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1907 இந்த ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேய அரசு விசாரணை ஆணையம்ன்றது அமைச்சிருப்பாங்க. ஸோ இதில் என்ன, இந்த ஆணையம் எதுக்காக? மத்திய மற்றும் மாகாணம், அது மத்திய அளவில், ஸ்டேட் லெவலில், சென்ட்ரல் லெவலில், ஸ்டேட் லெவலில் கீழ்நிலை அமைப்புகள்ன்றது ஒன்றும் கிடையாது. இதுதான் லோக்கல் கவர்மெண்ட்ஸ்.
பஞ்சாயத்து அமைப்புகள். ஓகேவா? அப்போ மத்தியிலும் சரி, மாகாண அமைப்புகளும் சரி, கீழ்நிலை அமைப்புகள், இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய நிர்வாக மற்றும் நிதி உறவுகள் பற்றி ஆராய்வதற்கு ஒரு விசாரணை ஆணையம்ன்றது அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ நிர்வாக பகிர்வு மூலம் மேம்படுத்த, அப்படியே இருக்கக்கூடிய நிர்வாகத்தை, ஆங்கிலேய அரசு இருக்கக்கூடிய நிர்வாகத்தை நிர்வாக பகிர்வு மூலமா மேம்படுத்த இந்த ஒரு ஆணையம்ன்றது அமைக்கப்பட்டிருக்கும். சரியா? அதெல்லாம் பெயரளவு ஆணையங்கள், பெரும்பாலும் செயல்படுத்தப்பட்டதா, இது மூலம் என்ன சொல்லி இம்பாக்ட் இருந்த பெருசாலும் இருந்ததுனால கிடையாது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதை தொடர்ச்சியாக வரதான் 1919 இந்திய அரசாங்க சட்டம் 1919 இயற்றப்படுது. இதன் மூலயமா இரட்டை ஆட்சி முறைன்றது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குமா? ஓகேவா? ஸோ அப்போ மாகாண அரசாங்கங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வராங்க. ஓகேவா? இது வரைக்கும் தான் நம்முடைய ஆங்கிலேய அரசுடைய நிர்வாகத்தின் கீழே அவங்களுடைய ஆட்சின்றது இருந்திருக்குமா? புரியுதா? 1919 இதே நிலைமை தான் இருந்தாலும் இரட்டை, அதாவது டியூல் டயாரிக்னு சொல்லக்கூடிய டியூல் கவர்மெண்ட், இரட்டை ஆட்சி முறையிட்டு இருந்திருக்கும். அப்போ அட்லீஸ்ட் சொல்லுது இந்தியாவை சேர்ந்த நம்மளுடைய மக்களுக்கும் ஒரு வாய்ப்புன்றது வழங்கப்பட்டு அதே மூலயமா அவங்களும் சரி மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உறுப்பினர்களாக வரலாம். ஆனால் எல்லா மக்களாலையும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா? அது கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்குன்னு ஒரு சில என்ன சொல்ல கிரைட்டீரியா இருந்திருக்கும். ஒரு வசதி வாய்ப்பு படைத்தவங்க, முக்கியமான செல்வந்தர்களாக இருப்பாங்க, இல்லை நல்லா ட்ரேட் கமிட்டியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு தான் அந்த ஓட்டிங் ரைட்ஸ்ன்றது பெரும்பாலும் இருந்திருக்கும். ஸோ இவங்க தான் யார் உறுப்பினராக வருதுன்றது முதல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இந்த ஒரு அரசாங்க சட்டத்தின் மூலயமா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பவர், ஆல்ரெடி மொத்தமாக இந்த சென்ட்ரல் லெவலில் வைஸ்ராய்ட்ட மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய பவர்னும், இன்னொன்று மாகாண அரசுகளுக்கு வழங்கப்பட்ட பவர் அப்படின்றதும் பிரிச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் மத்திய அரசு ஒதுக்கப்பட்ட துறைகள் சொல்லிட்டு துறைகளை ஒதுக்குறாங்க. புரியுதா? இதில் யாருக்கு அதிகாரம் இருக்கும்? ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கும், கவர்னருக்கு தான் அதிகாரம் வந்திருக்கும். என்னென்னது முக்கியமானதே பாருங்களேன், காவல், சட்ட ஒழுங்கு, நீதி, இந்த மாதிரி முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே, துறைகள் எல்லாமே இவங்களுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருந்திருக்கும். பேருக்கு தான் இரட்டை ஆட்சி முறை, ஆனால் இவங்களுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருந்திருக்கும். அதை என்ன சொல்றது, நம்ம மாகாண அளவில் இப்போ இரட்டை ஆட்சி முறை வருது, இவங்களுக்கு அந்த பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்கன்னு கிடையாது. முக்கியமானதை மட்டும் அவங்களே வச்சிருப்பாங்க. ஒரு சில தேவையில்லாத மட்டும் சரி ஓகே நம்ம ஏன்னா உருவாக்கிட்டோம், சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ கல்வி சார்ந்த விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, மாகாண அந்த இரண்டாவது ஆட்சி முறை, அந்த இரட்டை ஆட்சியில் ஒன்று மத்திய அரசு லெவலில், இன்னொன்று மாகாண அளவில். ஓகேவா? அந்த மாகாணங்களுக்கு அந்த ஒரு உரிமையை கொடுக்கறது. புரியுதா? அது தேவையில்லாத ஓகே இதெல்லாம் முக்கியமான பவர்ஸ். ஏன்னா எல்லாம் மற்ற இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காவலாகட்டும், சட்டம் ஒழுங்காகட்டும், நிதி சார்ந்த விஷயங்களாகட்டும், இப்போ மாகாண அரசுகளுக்கு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். புரியுதா? இப்போ மாகாணங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா முக்கியமான பவர்ஸ் அவங்கள்ட்ட போயிடுச்சு அப்படின்னா அப்போ ஆங்கிலேயர்களுக்கு கைப்பசம், அவங்களுடைய பிடிப்புன்றது இருக்காது இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்க, முக்கியமான பகுதிகள்லாம் நிர்வாகத்தை இல்லாமல் அமைச்சகத்தெல்லாம் அவங்களே வச்சுக்கிட்டு மற்றதை கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ மாகாண அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது மூலயமா இரண்டாவது அந்த இரட்டை ஆட்சி முறைன்றது அமையுது. ஸோ மாற்றி தரப்பட்ட துறைகள், இந்த துறைகளுக்கு பேர் என்னன்னா மத்திய அரசுகிட்ட இருந்து மாற்றி தரப்பட்ட துறைகள்னு பேர். ஓகேவா? ஸோ கல்வி மற்றும் மற்ற துறைகள் இவங்களுக்கு வழங்கியிருப்பாங்க. சரியா? இது இந்திய அரசாங்கம் சட்டத்தில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துடைய நிர்வாக பரவலாக்கம் இருந்துச்சு அப்படின்றது. ஓகேவா? அடுத்த கட்டம். அடுத்து 1935 இந்திய அரசாங்கம் சட்டம்ன்றது கொண்டு வரப்பட்டிருக்கோம். இது மூலயமா தன்னாட்சின்ற ஒரு இடத்தை உருவாக்கியிருக்கோம். இதன் அடிப்படையில் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எங்களுக்கு இந்த முறைன்றதை வேணும்னு கேட்டதுனால தான் 1935 இந்த ஒரு சட்டத்தின் மூலமா கொண்டு வரப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் தான் அது வரைக்கும் போட்டி போடாமல் இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் 1937 என்ன பண்ணியிருப்பாங்க, முதல்ல ஜெனரல் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? பார்ட்டிசிபேட் பண்ணி அது வரைக்கும் தமிழ்நாட்டில் நீதி கட்சி தான் பெரும்பாலும் ஆட்சின்றது இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 1937 இந்திய அரசாங்க சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுது. எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கும், கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, காங்கிரஸ் ஆட்சியின் போது இப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சியில் ஆட்சி பகுதியில் ஊரக வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு சிறப்பு கவனம்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது கிராமப்புற அளவில் கவனம்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இதுக்கு இடைப்பட்ட காலத்தில், அப்போ 37 இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தமிழ்நாட்டில் கிராம உள்ளாட்சி அமைப்புகளுடைய எண்ணிக்கை என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, பொதுவாக அந்த நீதி கட்சி இவங்களாம் ஆட்சியில் இருந்திருப்பாங்க இல்லையா? இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் 1926 1417 உள்ளாட்சி அமைப்புகள் இருந்திருக்கும். புரியுதா? அதுக்கடுத்து 1937 6250 இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அதுக்கடுத்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு அமைப்பு தான். அப்போயும் பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு அமைப்பு தான் இருந்திருக்கும். இருந்தாலும் இந்தியா சுதந்திரம் அடைந்த ஒரு காலகட்டமாக கிடையாது. ஓகேவா? அப்போ மாவட்ட அளவில், வட்டார அளவில், கிராம அளவில் என 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1923 இந்த ஒரு காலகட்டத்தில் மாவட்ட வட்டார அமைப்புகளில் அந்த ஒரு உள்ளாட்சி கிட்டத்தட்ட உள்ளாட்சி அமைப்பு மாதிரி, அது முழுமையான உள்ளாட்சி அமைப்பாக கிடையாது, உள்ளாட்சி அமைப்பு மாதிரி
இந்த மாவட்ட வட்டார அமைப்புகளில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து பார்த்தா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா கிடையாது, அலுவலர்கள். அலுவலர்களே தலைவர்களாக நியமிக்கப்பட்டனர். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, இதெல்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ ஓகே. அடுத்து தமிழ்நாட்டில் மாவட்ட நிர்வாக அமைப்புகளில் இப்போ பார்த்தோம் இல்லையா, மாவட்ட நிர்வாக அமைப்புகளில் நீதி கட்சி உறுப்பினர்கள் மாவட்ட அளவில் 545 பேர் அவங்களுடைய காலகட்டத்தில் அந்த அமைப்புகளில், சரியா, அந்த மாவட்ட அமைப்புகளில் இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து சுதந்திரத்தை நோக்கி வரோம். ஸோ 1947 முதல் சுதந்திர இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கான பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஸோ இப்போ இந்தியா சுதந்திரம் அடையுது, அதிலிருந்து ஸோ உள்ளாட்சி அரசாங்கம் வேணும்னு சொல்லிட்டு காலங்காலமாக நம்ம கருதிட்டு வரோம் இல்லையா, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்றது. காந்தி முதற்கொண்டு எல்லாருமே முக்கியமான அவங்களுடைய கொள்கைகள் ஆனால் சொல்கிறது அவங்களுடைய பிரின்சிபல்ஸ்லாம் டாக்டரின்ஸ்லாம் முடி எடுத்து வச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் வேணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்போது நம்மளுக்கு தெரியும் இந்திய அரசியலமைப்புன்றது உருவாக்கப்படுது. இந்திய அரசியலமைப்புலையும் சட்டப்பிரிவு 40 சேர்த்திருப்பாங்க. முக்கியத்துவம் கொடுத்து கிராம அரசாங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சட்டப்பிரிவு 40 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ ஃபைன். அப்போது மகாத்மா காந்தி என்ன சொல்ல பாருங்க, இந்தியாவில் பரவலாக்கப்பட்ட அதிகார அமைப்பு, அதாவது டீசென்ட்ரலைஸ் பண்ணும். புரியுதா? மத்திய அரசுகிட்டே மாநில அரசுகிட்டே இருக்கக்கூடிய நிர்வாகம்ன்றது கிராமத்துடைய சுயாட்சின்றது வேணும், அவங்களுக்கும் அந்த நிர்வாகத்தை அது அதிகாரத்தை பகிர்ந்து அவங்களுக்குன்னு கொடுத்துடணும் அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயம். சரியா? ஸோ இந்தியாவில் பரவலாக்கப்பட்ட அதிகார அமைப்பு இருத்தல் வேண்டும். கிராமப்புற பஞ்சாயத்துக்கு ஆளுகையில் பொறுப்புகள் அளிக்கப்பட வேண்டும். அவங்களுக்கும் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்றதும் அவங்களுக்கும் அதிகாரம்ன்றதும் கொடுக்கப்படணும். ஓகேவா? ஸோ அப்போது இதானது தன்னிறைவு பெற்ற கிராம சுயராஜ்யம். இதுதான் காந்தியினுடைய கொள்கை. சரியா? ஸோ அவருடைய ஒரு பிரின்சிபல். அடுத்து பாருங்க, இதை தொடர்ந்து காந்தியுடைய வழியில் இருக்கக்கூடியவர் தான் சர்மா நாராயண், அதாவது ஸ்ரீமன் நாராயண் அகர்வால்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ரெண்டும் ஒருத்தர் தான். ஸோ காந்தி அரசியலமைப்பு இவருடைய ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணியிருப்பார். இவர் ஒரு வரைவுன்றதை ரெடி பண்ணியிருப்பாரு. அது காந்திய பிரின்சிபல் இருக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு, காந்தி அரசியலமைப்பு. புரியுதா? அப்போ காந்தி அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைவை தயாரித்தவர் யார்? கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா, ஏன்னா புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட், ஒரு டேட்டா, அதனால கொஸ்டின் கேட்கலாம். சர்மா நாராயண் அப்படின்னாலும் சரி, இல்லை ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் அப்படின்னாலும் சரி. ஓகேவா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூக பொருளாதார அரசியல் நடவடிக்கைகளுக்கான அடிப்படை அமைப்பாக பஞ்சாயத்துக்களை கொண்டு வரணும். பஞ்சாயத்துக்களை இருக்கணும். அதான் காந்தியுடைய கொள்கை, காந்தியுடைய விருப்பம். ஓகேவா? அதை கொண்டு வரணும் அப்படின்றதான் இந்த ஒரு கருத்து. ஓகேவா? அதுக்கடுத்து இந்திய அரசியலமைப்பில் சட்டப்பிரிவு 40 சேர்க்கப்பட்டிருக்கும். அந்த சட்டப்பிரிவு 40 என்னது? அரசு கிராம பஞ்சாயத்துக்களை ஏற்படுத்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதாவது அரசு கிராம பஞ்சாயத்தில் ஏற்படுத்த, கிராம பஞ்சாயத்தில் உருவாக்குங்க, அதுக்கான நடவடிக்கைகள் எடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், ஸ்டேட் பாலிசி. ஓகேவா? அரசுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நெறிமுறையாக வச்சிருக்காங்க. நல்லா பாருங்க, இது நெறிமுறை ஜஸ்ட் ஒரு வழிகாட்டி தான். புரியுதா? ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான். ஓகேவா? கவர்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஜஷன். அவைகள் சுய ஆட்சியின் அலகுகளாக செல்ஃப் கவர்னிங்காக இருக்கணும். அதான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இப்போ நம்ம படிக்கிறோம். ஓகேவா? சுய ஆட்சி அலகுகளாக பணிபுரிய தேவையான அதிகாரங்களை, எல்லா அதிகாரமும் சுயமாக அவங்களே நிர்வகிச்சுக்கிறதுக்கான எல்லா அதிகாரங்களையும் திறனையும் யாருக்கு வழங்கணும்? கிராமங்களுக்கு வழங்கணும். கிராம பஞ்சாயத்துலாம் நம்ம பார்க்கணும், கிராமங்களுக்கு வழங்கணும். இதுதான் சட்டப்பிரிவு 40. ஓகேவா? ஸோ இதன் அடிப்படையில் கவர்மெண்ட் அப்பப்போ அந்த ஒரு காலகட்டத்துக்கு அந்த மாதிரி சின்ன இனிஷியேட்டிவ் எடுத்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் லேட்டராக இந்த மொத்த காலப்போக்கில் 1992 தான் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 73, 74 வந்திருக்கும். சரி, அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் சமூக மேம்பாட்டு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? 1952 சமூக மேம்பாட்டு திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? என்னது? கம்யூனிட்டி, சரியா, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, சிடிபின்னு சொல்லுவோம். ஸோ சமூக மேம்பாட்டு திட்டம்ன்றது 1952 ஸோ நேரு அவருடைய அரசாங்கம்ன்றது கொண்டு வரப்பட்டிருக்கும். இதோடைய நோக்கம் என்னது? மக்களின் கூட்டு முயற்சினால, அதான் என்னது? அதான் கிராம அளவில் இருக்கக்கூடிய மக்களுடைய கூட்டு முயற்சியின் மூலம் கிராமங்களுடைய சமூக பொருளாதார மாற்றத்தை உறுதி செய்தல் இதோடைய நோக்கம். அடுத்து பாருங்க, ஊரக பகுதிகளில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதை தொடர்ந்து இந்த மாதிரி வந்த சின்ன என்ன சொல்றது இனிஷியேட்டிவ்ஸ் மூலமா ஊரக பகுதிகளில் என்ன பண்றாங்க? நிர்வாகம் டீசென்ட்ரலைஸ் பண்றாங்க. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா டீசென்ட்ரலைஸ் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என்ன பண்றாங்க? அடுத்து கிராம அளவுக்கு இதனுடைய ஒரு தாக்கமா கிராம அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு தொழில்நுட்பத்தை, இப்போ என்ன சொல்றது, டெக்னாலஜி என்ன பண்ணாங்க? டிரான்ஸ்ஃபர் பண்றது. எந்த விஷயங்களுக்கு? விவசாயம் போன்றது. அடுத்து விவசாயம், கால்நடை வளர்ப்பு, ஊரக கைவினை தொழில்கள், இந்த இடத்தெல்லாம் டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்ன்றது கொண்டு வரணும். நல்லா பாருங்க, இதெல்லாம் பெரிய அளவு கை கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா
சப்போர்ட்டிவாக இருந்துச்சு, சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். பெருமளவு கை கொடுத்தாங்கன்னா பெரிய அளவு சக்ஸஸ்ஃபுல்லாங்கன்னா கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு என்னது சப்போர்ட்டிவாக கவர்மெண்ட் ஒரு கிராமங்களுக்கு அதனுடைய சுயாட்சி, அது மட்டும் இல்லாமல் கிராம அளவில் இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம், மேம்பாடு இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு முன்னேற்பாடுகள், இதெல்லாம் முன்னேற்பாடுகளாக இருக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். முதல் ஐந்தாண்டு திட்டம் 51 to 56 இல்லையா? ஸோ ஓகே. அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு தெரியும். அதே சமயத்தில் கிராம பஞ்சாயத்துகள் அமைப்பு ரீதியாக உயர்நிலையில் உள்ள மக்கள் நிர்வாக அமைப்புகளுடன் இணைக்கப்பட வேண்டும். இது இரண்டாண்டு ஐந்தாண்டு திட்டத்தின் மூலயமா கிராம பஞ்சாயத்துகளை சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றது, அதோடைய ஒரு கோல் சொல்லலாமா? சொல்லும். அடுத்து பாருங்க. இதை தொடர்ந்து தெரியும், இந்த ஒரு காலகட்டத்தில் இதை தொடர்ந்து 1956 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலயமா என்ன சொல்லுவோம், மாநில மறுசீரமைப்பு அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு சட்டம்லாம் வந்துருக்குமா, அது மூலயமா இந்தியாவில் மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கப்பட்டிருக்கும். இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர், முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 1956. ஓகேவா? இந்த ஒரு காலகட்டத்தில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் எல்லாமே ஒரு சில நிறைய மாநிலங்களில் நடைமுறைக்கு வந்திருக்கும். அடுத்து இங்கே பாருங்க, 1957 இதை தொடர்ந்து அடுத்த இனிஷியேட்டிவ் என்னது, கிராம பஞ்சாயத்துகள் வேணும், கிராம உள்ளாட்சி அமைப்புகள் வேணும்னு சொல்லக்கூடிய அடுத்த இனிஷியேட்டிவ் என்னது, 1957 ஜனவரி 1957. அடுத்து பாருங்களேன், 56 உடனே நவம்பர் நடந்திருக்குமா மாநில மறுசீரமைப்பு இதை சார்ந்த விஷயங்கள்லாம். அடுத்து ஜனவரி 1957 பல்வந்த் ராய் மேத்தா அவருடைய தலைமையில் ஒரு குழு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் நியமிக்கப்பட்டிருக்கும். ஸோ எதுக்காக, நிர்வாக பரவலாக்கம் வேண்டும். சரியா? நிர்வாக பரவலாக்கம், டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். ஓகேவா? நிர்வாகத்தை அதனுடைய அதிகாரத்தை டீசென்ட்ரலைஸ் பண்ண அப்படின்னா அது கிராம அளவுக்கு கொண்டு போகணும்னு சொல்லக்கூடிய அடுத்த முன்னேற்பாடுகள். ஓகேவா? ஸோ கிராம நிர்வாக பரவலாக்கம்ன்றது வேணும், மற்றும் நிர்வாகம்ன்றது உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் இருக்க வேணும் அப்படின்றது இந்த குழுவுடைய பரிந்துரைகள். ஓகேவா? அந்த குழு எப்போ அமைச்சாங்க, ஜனவரி 1957. ஓகேவா? இந்த குழுவுடைய இந்த பரிந்துரைகள், இந்த அறிக்கைன்றது எப்போ வந்திருக்கும் அப்படின்னா நவம்பர் 1957. ஓகேவா? ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் அமைச்சு 1957 நவம்பர்ல என்ன பண்ணியிருப்பாங்க, இதனுடைய அறிக்கையை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள். ஓகேவா? அப்போ நிர்வாக பரவலாக்கம் வேணும். இந்த குழு என்ன சொல்லுது, நிர்வாக பரவலாக்கம் வேணும். நிர்வாகத்திலையும் சரி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கணும், அவங்களுக்கு தேவையானது அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஊரக வளர்ச்சி வட்டங்கள் மக்களாட்சி நிர்வாக அலகுகளாக மாற்றப்பட வேண்டும். சரியா? அதாவது ஊரக அளவில் ஏதாவது வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னா அது எல்லாமே மக்களாட்சி நிர்வாக அளவில் அப்படின்னது கிராம பஞ்சாயத்து அளவில் ஒரு ஒன்றியமோ ஒரு மாவட்டமோ ஒரு கிராம பஞ்சாயத்து இவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு எல்லாமே சப்போர்ட்டிவ் பண்ணுறாரு. ஓகேவா? மாற்றப்பட வேணும்னு சொல்லியிருப்பார். அதே சமயத்தில் பஞ்சாயத்து அமைப்புகள் உருவாக்கப்படலாமா, அதான் சொல்லிட்டு இருக்காரு. பஞ்சாயத்து அமைப்புகள் உருவாக்கப்படலாம். எப்படி இருக்கணும், 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்புகளை உருவாக்கலாம். சரியா? 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்புகளை உருவாக்கலாம். கிராம அளவில் கிராம ஊராட்சிகள்ன்றது உருவாக்கப்படணும். அதுவும் நேரடி தேர்தல் மூலமா இதனுடைய உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்படணும், தலைவர் உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்படணும். புரியுதா? அதனால் சார் கிராம அளவில் கிராம ஊராட்சிகள் ஒன்று கிடையாது. கிராம அளவில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சின்ன கிராமங்களாக இருக்கும். ரொம்ப பெரிய கிராமமாக இருந்தால் அது ஒரு கிராம ஊராட்சின்றது இப்போ இருக்கும் பஞ்சாயத்தாக இருந்திருக்கும். இதே சின்ன கிராமமாக இருந்தால் அதெல்லாம் சேர்த்து ஒரு கிராம பஞ்சாயத்தாக உருவாக்கியிருப்பாங்க. புரியுதா? அப்போ கிராம அளவில் கிராம ஊராட்சிகள்ன்றது கொண்டு வரப்படணும். அதுக்கு நேரடி தேர்தல் மூலமா அவங்க உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்படணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட ஊராட்சி ஒன்றியமும் வேணும். நல்லா பாருங்க, ஊராட்சி ஒன்றியம் அடுத்த நிலை, கிராம பஞ்சாயத்துக்கான அடுத்த நிலை. இப்போ நம்ம பிளாக் லெவல் சொல்றோம் இல்லையா, புரியுதா? கிராமம், ஒன்றியம், மாவட்டம் சொல்றோம் இல்லையா, அடுத்த நிலையான அந்த ஒன்றியம். புரியுதா? இதுலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட ஒரு ஊராட்சி ஒன்றியம்ன்றது வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஊராட்சி ஒன்றியத்தின் மூலம் 2வது நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி ஒன்றியத்தின் மூலம் தான் மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இதன் அடிப்படையில் மாவட்ட மேம்பாட்டு குழு, டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிட்டி, சரியா, டிடிசி. ஸோ மாவட்ட மேம்பாட்டு குழுன்றது ஏற்படுத்தப்படணும். இதனுடைய உறுப்பினர்கள் யாராக இருக்கணும் அப்படின்னா பாருங்க, ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், கிராம ஊராட்சிகள் இல்லையா, அந்த ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள். அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சியர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ல டிஎம், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் சொல்லலாம், நிர்வாகத்தின் அடிப்படையில் மேஜிஸ்ட்ரேட். அடுத்து பாருங்க, அதே மாவட்டத்திலேயே சுகாதாரத்துறை, கல்வி, விவசாயம், கால்நடை, இந்த துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இவங்க எல்லாம் இந்த மாவட்ட மேம்பாட்டு குழுவில் உறுப்பினர்களாக இருக்கணும் அப்படின்றது.
ஓகேவா சார்? இதை வச்சு இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், ஓகே. இதை பேஸ் பண்ணி எப்படி சார் கொஸ்டின் கேட்கலாம்? கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, இப்போ பல்வந்த்ராய் மேத்தா குழுவின் அடிப்படையில் மாவட்ட மேம்பாட்டு குழுவுடைய உறுப்பினர்கள் கீழ்கண்டவற்றில் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? இல்லை இல்லாதவர் யார் கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? அப்போ இவங்களா அதெல்லாம் உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சாதான் நம்ம கிளியராக படிக்க முடியும். அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்தால் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். புரியுதா? இதெல்லாம் குரூப் 1 லெவலில் கேட்குறாங்களா இல்லையோ? இதெல்லாம் குரூப் 2 குரூப் 4ல குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 மூணுத்துலையுமே இம்பார்ட்டண்டான டாபிக். இதெல்லாம் முக்கியமான ஒரு டாபிக். இந்த குழுக்கள்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்த மாவட்ட மேம்பாட்டு குழு ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக மட்டுமே செயல்படும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைசரி பாடி. ஓகேவா? அடுத்து பாருங்க, பல்வேறு மாநிலங்களில் இதன் அடிப்படையில் இந்த பல்வந்த்ராய் மேத்தா கொண்டு வந்த இந்த ஒரு பரிந்துரையின் அடிப்படையில், இந்த ஒரு குழுவுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில், பரிந்துரையின் அடிப்படையில், ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் பல்வேறு மாநிலங்களில் இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம்ன்றது கொண்டு வரப்படுது. பஞ்சாயத்து ராஜ் சட்டம்ன்றதை கொண்டு வந்திருப்பாங்க கிட்டத்தட்ட 1960களில் 1960s இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு குழுவுடைய பரிந்துரையின் அடிப்படையில் நிறைய மாநிலங்கள் கிட்டத்தட்ட இந்தியாவில் 90% மக்கள், அதாவது 90% மக்கள் பாப்புலேஷனை கவர் பண்ணுற மாதிரி பஞ்சாயத்து சட்டங்கள் அது மூலயமா அமைப்புகள்ன்றது உருவாக்கப்பட்டிருக்கும். புரியுதா? அமைப்புகள்ன்றது உருவாக்கப்பட்டிருக்கும். முதல்ல குஜராத்தில் உருவாக்கியிருப்பாங்க, நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? லேட்டஸ்ட் ஸ்டேஜில் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பஞ்சாயத்து அமைப்புகள் உருவாக்குறாங்க. ஓகே, அது பெருமளவு அதனுக்கு நிர்வாகத்தில் ஒரு அதிகாரம்ன்றது வழங்கப்பட்டுச்சா அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். இன்னும் வந்து பார்த்தோன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ்ன்றது அதிகமாக கொடுக்கணும். அதனுடைய நிர்வாகத்தில், அதான் செல்ஃப் கவர்னிங்கில் நிர்வாகத்தில் அதுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் இன்னும் வந்து அதிகப்படுத்த நல்லது தானே? ஓகேவா? அது டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்றது மக்களாட்சி பரவலாக்கம்ன்றது எந்த அளவு அதிகமாக இருக்குதோ அது நல்ல விஷயம் தானே? அப்போ அடுத்த கட்ட ஒரு முன்னேற்பாடுகள் 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க? 1970 அசோக் மேத்தா தலைமையில் ஒரு குழுன்றது நியமிக்கப்படுது. ஓகேவா? அசோக் மேத்தா கமிட்டி, அதான் அசோக் மேத்தா கமிட்டின்னு சொல்லுவோம். 1977. ஓகேவா? 1977 டிசம்பரில் இந்த குழுன்றது அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? டிசம்பர் அந்த குழுன்றது அமைக்கப்பட்டிருக்கும். 1978 ஆகஸ்ட் வாக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த குழு இவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இவங்களோட ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அறிக்கை பரிந்துரைகளை கொடுக்குறாங்க. என்னன்ட்டு 2 அடுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் வேணும். அவர் 3 அடுக்குன்னு சொல்லியிருப்பார். இவர் 2 அடுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் வேணும். உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தல் நடக்கும் இல்லையா? அந்த தேர்தலில் அரசியல் கட்சிகள் அனைத்து நிலைகளிலையும், வார்டு மெம்பராக இருந்தாலும் சரி, ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் சரி, ஊராட்சி ஒன்றியமாக இருந்தாலும் சரி, புரியுதா? பொதுவாக அனைத்து நிலைகள்லையும் அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்கள்லையும் பங்கு பெற வேண்டும். ஓகேவா? பங்கு பெற வேண்டும். அடுத்து பாருங்க, மக்களாட்சி பண்புகளை கொண்ட உள்ளாட்சி அரசாங்கம் அமைத்தல் வேண்டும். மக்களாட்சி பண்புனா என்னது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வேணும். அதான் மக்களாட்சி பண்பு. ஓகேவா? அடுத்து பாருங்க, அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைத்து தனது கட்டுப்பாட்டில் வைத்திருத்தல். எது? உள்ளாட்சி அமைப்புகள் அவங்களுக்கு அந்த அதிகாரம்ன்றது கொடுக்கணும். மாவட்ட பஞ்சாயத்து மக்களால் தேர்ந்தெடுக்கணும். நல்லா பாருங்க, மாவட்ட பஞ்சாயத்து முதற்கொண்டு மக்களால் தான் தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா? வட்டார அளவில் பஞ்சாயத்துகள் ஒன்றியம் என்றது வேணும். இப்போ நம்ம நிறைய தாலுக்கா இருக்கு இல்லையா, வட்டாரம் இருக்கு இல்லையா, வட்டார அளவில் ஒன்றியம்ன்றது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2வது நிலை இருக்கு இல்லையா, ஒன்றியம் சொல்லக்கூடிய ஊராட்சி ஒன்றியம், அதை பிளாக் சொல்லு இல்லையா, அது வட்டார அளவில் வேணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பிளாக் லெவலில் கொண்டு வரோம். புரியுதா? இப்போ நிறைய நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஊர்கள் என்ன சொல்றது, ஒன்றியமாக இருக்கும், அது வட்டமாகவே இருந்திருக்காது, ஒன்றியமாக இருந்திருக்கும். புரியுதா? ஒன்றியம் தனியாக இருக்கும், வட்டம் தனியாக இருக்கும். புரியுதா? இது பிளாக்காக இருக்கும், அது தாலுக்கான்றது தனியாக இருந்திருக்கும். ஒரு சில இடத்துல தாலுக்காவும் ஒன்றியமே ஒன்றா கூட இருக்கும். பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான். ஓகேவா? அப்போ வட்டார அளவில் இவர் என்ன சொல்றாரு? வட்டார அளவில் பஞ்சாயத்து ஒன்றியன்றது வேணும். தனித்தனியாக இப்போ நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரி இல்லாமல் வட்டாரத்தில் ஒரு வட்டாரம் இருக்குது, அந்த வட்டாரம் ஒன்றியமாக செயல்படும். ஓகேவா? அது வட்டார அளவில் ஒன்றியம்ன்றது பஞ்சாயத்து ஒன்றியம்ன்றது, பஞ்சாயத்துனா அது ஊராட்சி ஒன்றியம்ன்றது இருக்கணும். ஓகேவா? இதன் அடிப்படையில் இந்த 2வது இந்த முக்கியமான அசோக் மேத்தா குழுவுடைய பரிந்துரையின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க? ஆல்ரெடி பஞ்சாயத்து சட்டங்களை கொண்டு வந்த கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம், குஜராத் போன்ற மாநிலங்கள் இதன் அடிப்படையில் திரும்பவும் மாநில பஞ்சாயத்து சட்டங்களை என்ன பண்ணிருப்பாங்க? திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவாமா? ஸோ ஓகே. இதன் அடுத்து 1983 இதை சார்ந்து CH அனுமந்தையா தலைமையில் ஒரு குழு, அனுமந்தராவ் தலைமையில் ஒரு குழு. அதுக்கடுத்து 1985 GVK, சரியா, GVK ராவ் இல்லை ராவ், ஓகே, GVK ராவ் தலைமையில் ஒரு குழு. ஓகேவா? அதுக்கடுத்து 1986 அடுத்த வருஷமே LM சிங்வியோடைய, சரியா, LM சிங்வியோடைய குழு. ஓகேவா? அடுத்தது காலகட்டங்களில் பஞ்சாயத்து, அதை பார்த்தோன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்காக
அதனுடைய பரிந்துரைகளுக்காக முக்கியமான செயல்பாடுகளுக்காக உருவாக்கப்பட்ட குழுக்கள். ஓகேவா? எல்எம் சிங்வி இவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் பெரும்பாலும் இவருடைய பரிந்துரைகளை பெரும்பாலும் அடிப்படையில் தான் 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டம்ன்றதை கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ ஃபைன். ஓகேவா? 92ல கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேவா? இதுக்கு இடையில ராஜீவ் காந்தி அவருடைய ஆட்சி காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, 64வது மற்றும் 65வது அரசியலமைப்பு சட்ட திருத்தமா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய கிராம அளவில். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் லோக்கல் பாடிஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் லோக்கல் பாடிஸ், இது அர்பன் லோக்கல் பாடிஸ், இது கிராமத்துக்கு, இது நகர்ப்புறத்துக்கு. ஓகேவா? எப்படி 73 74 சொல்கிறோம், அது மாதிரி 64 65ன்ற அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை 1989 அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. லோக்சபாவில் பாஸ் ஆயிருக்கும், ஆனால் ராஜ்யசபாவில் இது நிறைவேற்றப்பட்டிருக்காது. ஓகேவா? காங்கிரஸ் என்ன சொல்லுது, காங்கிரஸ் ரூலிங் தான், அதை நிறைவேற்றப்பட்டிருக்காது. திரும்ப என்ன பண்ணுறாங்க, 1992 வாக்கில் பிவி நரசிம்மராவ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம். இதுவும் என்னது சேம் இந்திய தேசிய காங்கிரஸ் அவருடைய ரூலிங் தான். ஓகேவா? ஸோ அவருடைய அந்த ஒரு கட்சியினுடைய பிஎம் தான். ஸோ பிவி நரசிம்மராவ் இவருடைய ஆட்சியில் என்ன பண்ணுறாங்க, 73வது மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ரெண்டு ஒன்று தான். ஓகேவா? ஸோ கொண்டு வராங்க. எந்த வருஷம், 1992. ஓகேவா? கொண்டு வந்திருப்பாங்க. 73 அப்படின்றது கிராம பஞ்சாயத்துகளுக்கு, 73 அப்படின்றது கிராம பஞ்சாயத்துகளுக்கு, 74 அப்படின்றது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு. புரியுதா? ஸோ ஓகே, நல்லா பாருங்க. 73வது கிராம உள்ளாட்சி அமைப்புகள் பார்க்குறோம் இல்லையா, இது 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 மூலயமா இதுக்கான என்ன சொல்றது செயல்பாடுகள்லாம் இருக்கும். ஓகேவா? இது நடைமுறைப்படுத்தினது எப்போனா ஏப்ரல் 24 1993 இந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டு, எப்போ இந்த சட்டம் கொண்டு வந்தது, இது எப்போ நடைமுறைப்படுத்திருப்பானா 1993 அடுத்த வருஷம் தான். என்ன டேட் அப்படின்னா ஏப்ரல் 24. புரியுதா? ஏப்ரல் 24. அதனால தான் அந்த ஏப்ரல் 24 பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். வருஷம் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்றது நேஷனல் லெவலில் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். புரியுதா? ஸோ நவம்பர் 1 நம்ம தமிழ்நாடு உள்ளாட்சி நாள் செலிப்ரேட் பண்ணுறோம், அது வேற. ஓகேவா? இது பஞ்சாயத்து ராஜ் டே சொல்லுவோம், ஏப்ரல் 24. ஓகேவா? அடுத்து 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 கொண்டு வரப்பட்டிருக்கோம். சேம் அதே வருஷம் தான், 2 ஒன்றா தான் கொண்டு வரப்பட்டிருக்கோம். இது நடைமுறைப்படுத்துறது ஜூன் 1 1993. புரியுதா? ஃபர்ஸ்ட் இது வந்திருக்கும், 2வது தான் இது நடைமுறையாயிருக்கும். ஓகேவா? ஸோ ஃபைன். ஓகேவா? இது நடைமுறைப்படுத்துமா, இது ஜஸ்ட் வந்து நிறைவேற்றப்பட்டது. ஓகேவா? இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது எப்போ அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணும், நிறைவேற்றம் என்னமா ஒன்றும் கிடையாது. இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரே நிமிஷமா, என்னாச்சு? ஓகே ஓகேவா? நிறைவேற்றப்பட்டது ஒன்றும் இல்லை. இப்போ சப்போஸ் இப்போ சொல்லுங்க, இப்போ ரூரல் லோக்கல் பாடிஸ்களுடைய பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நிறைவேற்றப்பட்டது எப்படின்னா ஏப்ரல் 20. ஓகேவா? ஏப்ரல் 20 1993 அந்த நிறைவேற்றப்பட்ட அந்த ஆண்டு, அதான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? வேற ஒன்றும் கிடையாது. ஏப்ரல் 20 கொண்டு வரப்பட்டிருக்கும், ஏப்ரல் 24 நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கடைசியாக இது பார்ட் 1 வீடியோ. ஸோ கடைசியில் இந்த ஒரு 4 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, இதை நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புதுப்பித்தல் திட்டம். புரியுதா? JNNURM அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரினியூவல். என்னது? ரினியூவல் மிஷன். புரிஞ்சதா? ஸோ இதான் இதோடைய ஃபுல் ஃபார்ம், ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரினியூவல் மிஷன். ஓகேவா? எப்போ 2005 இந்த ஒரு திட்டம்ன்றது கொண்டு வரப்பட்டிருக்கும். இது மூலமா குடிநீர், கழிவுநீர் அகற்றல், ஆரோக்கியம், துப்புரவு, மின்சாரம், வீடு வழங்கல், இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணும். எங்க? நகர்ப்புறத்தில். இதுதான் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் அம்ருட்டா மாறும். என்னவா மாறும்? அம்ருட்டா மாறும். என்னது? அட்டல் மிஷன். சரியா? அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவனேஷன். சரியா? ரெஜுவனேஷன் அப்படின்னா புத்துணர்ச்சி. தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது புத்துணர்ச்சின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரியா? ரெஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ இதுதான் அம்ருட். ஸோ அம்ருட் சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, ரீநேம் பண்ணியிருப்பாங்க. பேர் மாற்றம். இந்த ஒரு திட்டம் தான் அம்ருட் சொல்லிட்டு ரீநேம் இருக்கும். சரியா? இந்த JNNURM அப்படின்றது அம்ருட்டா மாறி இருக்கும். எப்போ? 2005, அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு. புரிஞ்சதாமா? ஸோ ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா.
சரியா? ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, JANA. ஓகேவா? ஸோ அதான் என்ன சொல்லியிருப்பாங்க, RAY அப்படின்றத சொல்லியிருக்கான். ஓகேவா? எப்போ 2011 கொண்டு வரப்பட்டது. பாருங்க, தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை வீடுகளில். சரியா? ஸோ வீடுகளில் தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை என்பது கொண்டு வரப்பட்டிருக்கும். இது மூலமா இன்னும் நிறைய இனிஷியேட்டிவ் கொண்டு வரப்பட்டிருக்கும். இதான் இன்னும் நிறைய இனிஷியேட்டிவ் என்ன சொல்கிறோம் நம்ம நோக்கங்கள் இன்னும் நிறைய இருக்கும். அதில் முக்கியமானது ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, ஒன்றிணைந்த குறைந்த செலவின சுகாதார திட்டம், அதான் ILCS சொல்லுவாங்க. ஓகேவா? இது என்னது? ஒன்றிணைந்த, அப்படியே நீங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஒன்றுமே கிடையாது. இன்டகிரேட்டட் லோ காஸ்ட் எஸ்ன்றது சானிடேஷன். சரியா? லோ காஸ்ட் சானிடேஷன் 1980, 81 இந்த ஒரு காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கும். இது மூலயமா மனித கழிவுகளை மனிதனே அகற்றக்கூடிய முறையை நீக்கணும் அப்படின்றதா கொண்டு வரப்பட்டிருக்கும். உலர் கழிவுகளை அமைக்க உலர் கழிவறைகளை அமைக்க மானிய உயர்வுன்றது வழங்கணும். ஸோ இந்த ஒரு திட்டம் மூலயமா கொண்டு வரப்பட்டிருக்கும். சரியா? ஸோ ஓகே. கடைசியா முழு சுகாதார திட்டம் இல்லை கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? முழு சுகாதாரம், TSCன்னு சொல்லுவாங்க. டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின். சரியா? டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின் 1999 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ கிராமப்புறங்களில் திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தடுக்க. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஆட்ஸ்லாம் முன்னே பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதான். ஓகேவா? ஸோ கிராமப்புறங்களில் திறந்த வெளியில் மலம் கழிப்பதுன்றது தடுக்கணும். அதே போல் தனிநபர் கழிப்பறை. ஸோ இது மூலயமா தனிநபருக்கு, சரியா, வீடுகளில் கழிப்பறைன்றது, அப்போ தனிநபர் கழிப்பறை இது மூலயமா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு கழிப்பறை கட்ட மானியம் வழங்குதல். கிராமப்புறங்களில் நிறைய பேர் பயனடைச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான். அடுத்து பாருங்க, இதே தான் இந்த ஒரு ஸ்கீம் தான் பின்னால் நிர்மல் பாரத் அபியானா மாறுது, NBAவா. ஓகேவா? நிர்மல் பாரத் அபியான். சரியா? நிர்மல் பாரத் அபியான். சரியா? ஸோ ஸ்மால் பார்த்துக்கோங்க. ஓகேவா? எப்போ? 2012. ஓகேவா? லேட்டஸ்ட் ஸ்டேஜில் இது என்னவா மாறுது? இது ஸ்வச் பாரத் மிஷனாக மாறும். ஓகேவா? என்ன மாறுது? தூய்மை பாரத திட்டம் இல்லை தூய்மை இந்தியா திட்டம், அதான் ஸ்வச் பாரத் மிஷன் என பெயர் மாற்றம் செய்யப்படுது. புரிஞ்சுதாமா? ஸோ இதுதான். இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? நல்லா பாருங்க, இது ஸ்கீம்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் நல்லா பாருங்களேன், இந்த உள்ளாட்சி அமைப்பில் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இங்கே பாருங்க நகர்ப்புறம் சார்ந்து வருதா? புரியுதா? அடுத்து பாருங்க, ஒரு கிராமங்களில் பாருங்க தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை அமைக்கிறது. புரியுதா? உள்ளாட்சி அமைப்புகள். அடுத்து பாருங்க, ஒன்றிணைந்த குறைந்த செலவின சுகாதார திட்டம். என்னது? மனித கழிவுகளை மனிதனே அகற்றக்கூடிய முறையை நீக்கிறது. அடுத்து பாருங்க, இந்த டோட்டல் என்ன சொல்றது சானிடேஷன் ஸ்கீம் சொல்லக்கூடிய இல்லை ஸ்கீம் கேம்பெயின் எப்படி வேணும் சொல்லலாம், முழு சுகாதார திட்டம் மூலியமா என்னது? கிராமப்புறங்களில். புரியுதா? அப்போது உள்ளாட்சி அமைப்புகளில் இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படுது இல்லையா? இதுதான் அதுக்கு இருக்கக்கூடிய கனெக்ட். அதுக்கு என்னன்றது நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் இது ஸ்கீம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியாம்மா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்ட் 1 வீடியோ. ஸோ அப்போ என்ன சார் நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் சார்ந்து இவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துருக்கோம், அவ்வளோதான். புரியுதா? ஸோ இதுக்கப்புறம் அடுத்த 2 கிளாஸில் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 மூலயமா கிராம உள்ளாட்சி அமைப்புகள்லாம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அடுத்த கிளாஸில் கடைசி கிளாஸில் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலயமா இருக்கக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள்லாம் என்ன. புரியுதா? ஸோ அதை நம்ம பார்ப்போம். கிராம பஞ்சாயத்துகள், அப்புறம் என்ன சொல்லுது ஊராட்சி ஒன்றியம், அப்புறம் மாவட்ட பஞ்சாயத்துகள், இதெல்லாம் நம்ம பார்ப்போம். புரியுதா? அவங்களுடைய பணிகள் என்ன, அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அவங்களுடைய பதவிக்காலம் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் பார்ப்போம். இது கிராமப்புறத்தில் அடிப்படையில். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி நகர்ப்புறத்தில் எப்படி நம்ம பேரூராட்சிகள் இருக்கும், நகராட்சிகள் எப்படி இருக்கும், மாநகராட்சிகள் இருக்கும், அதில் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அதனுடைய பதவிக்காலம் என்ன. புரியுது? அதிலே நிறைய என்ன சொல்றது கேட்டகரிஸ் கிரைட்டீரியாஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய பணிகள் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கு அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரியா? இதை பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், உள்ளாட்சி அமைப்புகள் முடிஞ்சது. சரியா? ஓகே. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயமே 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறோம், நம்ம ஆல்ரெடி PDF நான் ஷேர் பண்ணியிருப்பேன், குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன். இதில் பேமெண்ட் பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறது, நம்ம கிளாஸ் PDF மெட்டீரியல் வேணுன்ற அந்த குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்போம். அதில் அந்த PDFலேயே கீழே இருக்கும் 11th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட் இந்த 3 யூனிட்ல இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளை கம்பைன் பண்ணி தான் இந்த கிளாஸே மொத்தமாக போகிறோம். நீங்கள் தனித்தனியாக போய் இந்த யூனிட்டை படிக்க வேணாம். எல்லா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனும் என்ன சொல்கிறது ஆர்டரில் எடுத்து அழகாக நானே கம்பைலேஷன் பண்ணி உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருவேன். ஓகேவா? நீங்கள் அதை பார்த்துக்கலாம்.
சரியா? ஸோ ஓகேம்மா. ஸோ அழகாக கிளாஸை பார்த்துருப்பீங்க, கிளாஸ் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான். உள்ளாட்சி அமைப்பை பற்றி ஒரு ஜஸ்ட் எப்படி காலங்காலமாக எப்படி வந்துச்சு, எப்படி என்னென்ன இனிஷியேட்டிவ்லாம் கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி பார்த்துருப்போம். அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், டீப்பாக கிராம உள்ளாட்சி அமைப்புகள்லாம் என்ன, நகர உள்ளாட்சி அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள்லாம் என்ன சொல்லிட்டு அடுத்த கிளாஸில் நம்ம டீப்பாக பார்க்கலாம். சரியா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக அழகாக பாடத்தை கவனிச்சிக்கலாம், நீட்டாக நோட்ஸ்ன்றதை எடுத்துக்கணும். சரியா? அதே போல் நோட்ஸ்ன்றது வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன சொல்ல கம்பல்சரி பே பண்ணி தான் ஆகணும். கிளாஸஸும் டெஸ்ட்டும் தான் ஃப்ரீ. நோட்ஸ்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். கீழே வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதில் இன்ஃபர்மேஷன் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். சரியாம்மா? ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் அடுத்த ஒரு கண்டனோட பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.